இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் காலடி எடுத்து வதைக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிறாக இருக்கின்றது. ஆகவே இந்த தினத்திலே நாங்கள் இந்த மகிழ்ச்சியின் முழுகு வெற்றியை நாங்கள் போது ஏற்றுவோம். எல்லோரும் ஒளியாம் மறியே என்ற பாடலிலே நாங்கள் பங்கேற்போம். வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாமிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரையே வாரா. மூன்றாம் நாளில் காலடி பொறிக்கும் நாம் கொடுப்பதில் மகிழ்ச்சி காண்போம். எனும் மைய கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மனித வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தேடுவதில் தான் மகிழ்ச்சி காண்போம். ஒருவரிடம் எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லை என்றால் அவர் வாழ்க்கை அர்த்தமில்லை போது. உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முதலில் நாம் பகிர்க்கும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். உள்ளதை உள்ளத்தில் இருந்து கொடுக்க வேண்டும். பிறர் நலத்தை அழித்துவிட்டு சுயநலத்தை கொண்டாடும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது சொந்த வாழ்க்கையை சொகுசாக மாற்றுவதன் மூலம் மகிழ்ச்சி கனிகளை வெட்டி பறித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் இயேசு காட்டும் வழியோ வித்தியாசமானது. உம்மிடம் உள்ளவற்றை பகைகளில் தான் உண்மையான முழுமையான மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார். எனவே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாம் பகிர்வது வாழ்வதனால் மட்டுமே நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து வாழ செயல்பட வரம் பெற்றவர்களாக தொடரும் கல்வாரி பள்ளியில் குருடம் புரிந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 14 தொடக்கம் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைமைகளை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா பாடலுக்கு உங்கள் கையாக ஆர்ப்பரித்து அக்கணியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்கணியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்கணியுங்கள், ஆண்டவர் சிறந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பரிடம் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்ந்த என பறைசாற்றுங்கள்.
இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அன்புள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 4-7. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடன் இருந்து என்றும் மகிழ்வுடன் மீண்டும் கூறுகிறேன் மகிழ்வுகளை தனித்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் அன்பையும் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவன்கள் மன்றாட்டு ஆகிய அனைத்தும் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை செய்கிறீர்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைப்பு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் வருவார்க்கு. ஆண்டவராகிய ஆவி எங்கே உள்ளது? ஒடுக்கப்பட்டோருக்கு நெற்றியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 10-18. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரிதட்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தட்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீது பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக் கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவருக்கு கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அழியா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் என்பது ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்கிறது. இந்த திருவருகை காலத்தை போலவே வாழ்க்கையிலே தவக்காலமும் எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை தருகின்ற காலமாக இருக்கிறது. இந்த 2 காலங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 2 காலங்களுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. 2மே மனமாற்றத்திற்கு எங்களை அழைத்திருந்தாலும் தவக்காலம் என்பது நாங்கள் இறைவனை நோக்கி அவருடைய வழியை தேடுகின்ற மக்களாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறது. பொழுதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம்,
தவக்காலங்களிலே நாங்கள் நோன்புகள் செய்கின்றோம். கூடுதலாக செபங்கள் தவங்கள் என்று சொல்லி எங்களை எதிர்த்து நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றோம். ஆனால் திருவருகை காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது திருவருகை காலம் என்பது ஆண்டவர் எங்களை தேடி வருகின்ற காலமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை, அவருடைய பிறப்பை எதிர்பார்த்து அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற காலமாக இந்த திருவருகை காலம் இருக்கின்றது. கூடுதலாக இந்த வாரங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானை பற்றி எங்களுக்கு நற்செய்திகளிலே தரப்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் ஆண்டவருக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தியவர்களாக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். ஆகவே நாங்களும் நம்முடைய வாழ்விலே அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானிடம் 3 விதமான மக்கள் வந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவைப்படுவது இந்த முக்கியமான இன்னொரு கேள்வி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவானுடைய பதிலை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 3 பதில்களிலும் பொதுப்படையாக இருப்பதை, எங்களோடு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிற்றை கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிற்றை நாங்கள் கொண்டாடுகின்ற போது நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு இருப்பதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் உள்ளதை உள்ளத்திலிருந்து நாங்கள் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, புனித பவுலடியாருடைய திருமுகத்தை எடுத்து பார்த்தால் பிலிப்பியர்களுடைய திருமுகத்திலே அவர் கூறுகின்றார், நீங்கள் ஆண்டவரோடு அக்களித்து மகிழ்ச்சியாயிருங்கள், உங்களிடம் உள்ளவற்றை உங்களுடைய மக்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது நாங்கள் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துகின்ற மக்களாக மாறுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களிடம் உள்ளதை கொடுக்க வேண்டும். எங்களுடைய திருவிவிலியத்தை எடுத்து பார்த்தால் தெரியும், திருவிவிலியத்திலே பல இடங்களிலே மக்கள் தங்களிடம் இருந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். படைப்பின் தொடக்கத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், காயின் ஆபேலுடைய கதையிலே ஆபேல் தன்னிடம் இருந்ததில் சிறப்பானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்தார். அதே போல சாரிபாத்திலே இருந்த ஏழை கைமனை பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கைக்கென அவள் வைத்திருந்த அந்த சிறு துண்டு மாவை அவள் எலியாவோடு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த ஏழை கைமண்ணை பார்க்கின்றோம், அவள் தந்தவிருந்த செப்பு காசுகளையே ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். மார்த்தாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அவள் ஆண்டவருக்கென்று அவள் தன்னை கொடுக்கின்றாள், தன்னிருந்ததை அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். இவ்வாறு தங்களிடம் இருந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டவர்கள் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தினார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கண்டுகொண்டார்கள். புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே அதிகாரம் 9 சொல்கிறார், எந்த ஒரு வற்புறுத்தலுமின்றி, எந்த ஒரு தூண்டுதலுமின்றி நீங்கள் உங்களிடம் உள்ளதை உள்ளத்திலிருந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆகவே நாங்கள் எங்களிடம் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை ஒரு முனிவரிடம் 4 பேர் சென்று, குருவே, நாங்கள் விண்ணகத்திற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது அந்த குருவானவர், நான் உங்களுக்கு அதற்கான பதிலை கூறுகின்றேன், நீங்கள் 1 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் வாருங்கள், ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற போது உங்களில் ஒருவர் இறந்து விடுவார் என்று சொல்லி கூறுகிறார். அப்போது அவர்கள் செல்கின்றார்கள். சென்று 1 மாத காலத்திற்கு பிறகு அவர்கள் வருகின்றார்கள். 1 மாத காலத்திற்கு பிறகு அவர்கள் வருகின்ற போது அவர்களிலே எவருமே இறக்கவில்லை.
அப்போது அவர்கள் குருவிடம் வந்து, குருவே, நீர் யாராவது ஒருவர் இறப்பார் என்று கூறினீர், ஆனால் நாங்கள் ஒவ்வொருமே சாகவில்லையே என்று குருவிடம் கேட்டார்கள். அப்போது அந்த குரு அவர்களை பார்த்து, இந்த 1 மாத காலமும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யாராவது ஒருவர் இறப்போம் என்று நினைத்திருந்தோம், அதனால் அது யாரும் எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் எங்களிடம் இருந்ததை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். எங்களிடம் இருந்தவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தோம். துயருற்றுவோருக்கு நாங்கள் ஆறுதலாக இருந்தோம். எங்களால் இயன்றதை நாங்கள் மக்களுக்கு செய்தோம் என்று சொல்லி அந்த குருவானவரிடம் முனிவரிடம் கூறினார்கள். அப்போது அந்த முனிவர் அவர்களை பார்த்து கூறினார், இதுதான் உண்மையிலே நீங்கள் விண்ணகத்துக்கு செல்வதற்கான வழி. உங்களிடம் இருப்பதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அது உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒன்றாக மாறுகின்றது. நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கின்ற போது நீங்கள் ஆண்டவரோடு அவர்கள் அரியணையில் வீச்சிருப்பீர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆமன்பாளர்களே, இது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. எங்களுடைய புதிய வாழ்க்கையை நாங்கள் எடுத்தாலும் தெரியும், அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருந்ததை ஆண்டவருக்கு என்று கொடுத்தவர்கள். தங்களிடம் இருந்தவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டவர்கள். புனித லோரன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரை அதிகாரிகள் வந்து, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வங்கி என்று கேட்கின்ற போது அவர்களை மக்களுக்கு கொடுத்துவிட்டு மக்களை காட்டி சொன்னாராம், இவர்கள் தான் என்னுடைய சொத்துக்கள் என்று, திருச்சபையினுடைய சொத்துக்கள் என்று. நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற போது, மற்றவர்களுக்கு விருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற போது நாங்கள் உறவுக்குரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். புனித அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது, அவர் ஒருமுறை பிச்சை எடுத்துக் கொண்டு சென்றார். அவர் செல்கின்ற வழியிலே ஒரு கடையிலே அவர் பிச்சை கேட்ட போது அந்த கடையில் இருந்தவர் அவரை காலையில் விழுந்து அவருடைய முகத்திலே துப்புகின்றார். அப்போது அன்னை தெரேசா சொன்னாராம், நீர் எனக்குரியதை தந்து விட்டீர், என்னுடைய பிள்ளைகளுக்குரியதை நீர் கொடும் என்று சொல்லி எவ்வளவு தூரத்திற்கு அவர் தன்னுடைய வாழ்வை உணர்வுக்காக ஏழைகளுக்காக அவர் கையளித்தார். அவர் கையளித்தபடியினால் இன்று மகிழ்ச்சியாக புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக மாற்றப்படுவோம். ஆனால் சமூகத்திலே நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு எங்களிடம் இருப்பதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஆண்டவருக்கான வழியை நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம். உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய சமூகத்திலே நாங்கள் நாம் என்ற அந்த குறுகிய வட்டங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் விருப்பவற்றை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. எங்களிடம் உதவி கேட்டு வருவர்களுக்கு நாங்கள் உதவுவதில்லை. ஏழைகளுக்கு எங்கள் விருப்பவற்றை நாங்கள் கொடுப்பதில்லை. மாறாக நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சொத்து என்று சொல்லி நாங்கள் தேவைக்கு அதிகமாக நாங்கள் சேமித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலம் என்பது ஒரு ஈகையின் காலம், பகிர்வின் காலம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களிடம் இருப்பது பற்றாக்குறை அல்ல, மாறாக பகிராத்தன்மை. நாங்கள் எங்களிடம் இருப்பதை பகிராமல் இருக்கின்றபடியினாலே இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுடைய சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் ஆண்டவருக்கான வழியை நாங்கள் ஆயத்தம் செய்ய தயாராகிறோம். ஆகவே தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நாங்கள் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு எல்லா விதமான அருள்வளங்களையும் பொழிய வேண்டும் என்ற இந்த பணியிலே தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். ஆமென். எழுந்தெழுந்து என்னுடைய நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், உந்தை மகன் தூய ஆவியாரார், உறுதியாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியை வல்லமையால் திருமகன் மக்காய் மனிதனானார்,
நீ மரியிடம் பிறந்தவரா சுபயுறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவை இறந்து அடக்கப்பட்டார், நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டாம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்ப வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், வாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவையுரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை நாங்கள் ஆண்டவரிடம் எடுத்துக் கூறுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். உமது மறை விடலாம் திரு அவையை சிறப்பாக இறைஞானத்தோடு வழிநடத்தும் திருத்தந்தை, அவரோடு இணைந்து செயல்படும் ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலை சீடத்துவ பணியாளர்கள் அனைவரையும் நீர்தாமே பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து இவர்கள் அனைவரும் உறுதியுடன் பயணிக்க தேவையான அருள் இருந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து வாழ மன்றாடுவோம். இறையாட்சி காட்டும் பகிர்வினால் உலகில் சமநிலை உருவாக்க வேண்டும் என்று கூறிய இயேசுவே, உம்முடைய சுகபோகங்களை தவிர்த்து எம்முடன் உள்ள செல்வங்களை வறியவர்கள் ஏழைகளுடன் பகிர்ந்து வாழவும், தேவை உணர்ந்து நாம் செயல்படவும், தேவையான நல் உள்ளத்தை உமக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நல் மருத்துவரே இறைவா, உலகம் முழுவதுமாயுள்ள அனைத்து மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நோய்களோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வீடுகளிலும் வைத்தியசாலையிலும் வயோதிக சாலையிலும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலையும் குணப்படுத்தலையும் விடுதலையையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கிற்காக மன்றாடுவோம். பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர், அருள் சகோதரர் அனைவரையும் நிறைவாய் காத்து வழி நடாத்த வேண்டும் என்றும், பங்கின் குடும்பங்களில் உள்ள கிறிஸ்தவ விழுமியங்கள் வாழப்படவும், பங்கு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படவும், பங்கின் வளர்ச்சிக்காக ஒத்துழைப்புடன் செயல்படவும் தேவையான ஞானத்தை அனைவருக்கும் அளித்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை நீர் கனிவாயேற்று செவி சாய் தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனத்தில் நிறைவாணி வாழ்த்த புரிதாக வளர்மேந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம்.
நிலத்தின் விளைவு மனதொழிப்பின் பயணமான அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவர் எனத்து நிறைவானில் வாழ்த்த பிரிவாக வளமைந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனதொழப்பின் பெருமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். செய்திடுவேன் ஏற்று ஒளியாக நிறைவாயிற்றிடுவாய் நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூயமுறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டங்களை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானுதர் முதன்மை வானுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது:
தூயவர் உலகிறைவனாம் ஆண்டவர் வானமும் ஐயமும் யாவூர் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதன் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு திவ்ய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதியுரித்தாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாட்களும் திருவிழாம் விதத்தையும் இணைந்து கொண்டிருக்கும் உள்ளாக்கும் பிரபத்தல் மனிதர்க்கும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மறியே மேலிரக்கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மறியே எமக்கு அமைதி அருளும், மக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமனை காத்துநிலை வாழ்வளிப்பதாக.
உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாருங்கள். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.